ராமசாமின்னு ஒரு வெள்ளந்தியான மனிதர். ஒய்ஃப் ஒரு மாடை குடுத்து, "இத கொண்டு போய் சந்தையில வித்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவரும் மாடு எடுத்துட்டு போம்பொழுது, இவருக்கு ஆப்போசிட்ல ஆட ஒரு ஆள் கொண்டு வந்து, "மாட எதுக்கே விக்கிற? எனக்கு குடுத்துரு. இந்தா ஆட வச்சுக்கோ. இத கொண்டு போய் வித்துக்கோங்கிறாரு." சரின்னு அத வாங்கிக்கிறாரு. அப்புறம் ஆட எடுத்துட்டு போயிட்டுருக்கும்பொழுது, கோழிய ஒரு ஆள் கொண்டு வராரு. அது மாதிரி கோழிய குடுத்துட்டு, ஆட வாங்கிட்டு போயிடுறாரு அந்த ஆளு. அடுத்தது இவர் கோழி கொண்டு வரும்போது இன்னொரு ஆள் யார் வராங்க? முட்டை வியாபாரி ஒருத்தர் "இந்தா அந்த கோழிக்கு பதிலா 2 முட்டைய வச்சுக்கோன்னு" சொல்லி கோழிய வாங்கிட்டு போயிடுறார். 2டே 2 முட்டைய கொண்டு வந்துட்டுருக்காரா, அங்க ஒரு டீ கடை. இவருக்கு தெரிஞ்ச டீ கடை தான். அந்த டீ கடை மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, டீ கடைக்கு ஓனரும் அவர் தான். அவர் சொல்றாரு, "ஏய் இந்த 2 முட்டைய கொண்டு போய் என்னடா பண்ண போற ராமசாமி? என்கிட்ட குடுத்துரு. நானாவது ஆம்லெட் போட்டு கஸ்டமர்ஸ்க்கு குடுப்பேன்." அப்படின்னு அதையும் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு சொல்றாரு, "நீ மாடுல ஆரம்பிச்ச, இப்போ கடைசியில முட்டையில முடிஞ்சிருக்கு உன்னோட வியாபாரம். கை வெறுங்கை ஆயிப்போச்சு. இப்போ நீ வீட்டுக்கு போனேன்னா என்ன சொல்லுவா உன் பொண்டாட்டி? திட்டி தீர்த்துடுவாளே! என்ன பண்ண போறேன் இதுக்கு? என் பொண்டாட்டி என்ன ஒரு வார்த்தை சொல்ல மாட்டா" அப்படிம்மா. "சரி, நீ வீட்டுக்கு போ. நடந்ததெல்லாம் சொல்லு. உன் பொண்டாட்டி உன்னை திட்டிட்டான்னா, உன் வீடை எனக்கு எழுதி தந்துடணும். உன் பொண்டாட்டி திட்டலைன்னா, என்னோட டீ கடையை நான் உனக்கு எழுதி தந்துடுறேன்." சரின்னுட்டு ராமசாமி வீட்டுக்கு போனால், பொண்டாட்டி "வாங்க வாங்க என்னாச்சுன்னது" இவர் எல்லாம் சொல்கிறாரு. "அப்படியா, சரி வாங்க, பசிக்குது, நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம்" அப்படின்னு தட்டு எடுத்து வச்சு 2 பேரும் சாப்பிட உட்காடுறாங்க. இவர் டீ கடை ஓனரும் வந்துடுறாரு. என்ன இவங்களுக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் நடக்குதுன்னு கேட்கலான்னு வந்ததும் ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு டீ கடை ஓனர். ஒரு பக்கம் ஐயோ நம்மளோட டீ கடை போகுதேன்னு அவருக்கு வருத்தம் இருந்தாலும், இப்படி ஒரு மனைவி கிடைக்க இந்த ராமசாமி கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையோட வெத்து பத்திரமும் கொண்டு வந்திருக்காரு. ராமசாமி கிட்ட உட்காந்து அந்த வெத்து பத்திரத்தில் தன்னுடைய டீ கடையை எழுதி ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு. "டேய் நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டா ராமு" அப்படின்னதும் அதுக்கு ராமசாமி என்ன தெரியுமா சொன்னார்? "நானும் என் சம்சாரமும் கல்யாணம் ஆனதுலேருந்து இப்படி தான் இருக்கோம். எங்களுக்குள்ளே ஏதாவது ஆர்கியூமெண்ட் வந்தாலும் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அந்த நியாயம் இருக்கிற பக்கம் நான் ஒன்றில் நான் விட்டு கொடுப்பேன், இல்லை அவள் விட்டு கொடுத்துருவா. இன்றைய தேதி வரை, இந்த நிமிஷம் வரை, இந்த செகண்ட் வரை நான் அவளை அதிர்ந்தே பேசினதில்லை. நாங்கள் 2 பேரும் எப்பொழுதுமே என் மனசுக்காக அவளும், அவளுடைய மனசுக்காக நானும், என் ஆத்மாவுக்காக அவளும், அவள் ஆத்மாவுக்காக நானும் வாழ்ந்துட்டுருக்கோம்" அப்படின்னு ராமசாமி சொன்னதும் டீ கடை ஓனருக்கு கண்களிலிருந்து கண்ணீர் கரகரவென்று வழிந்தது.